ரோமர் 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன? நம்மளுக்கு உபத்திரவம் வரும்பொழுது, நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது, நம்மளுக்கு ஒரு நோய் வரும்போது, நம்மளுக்கு ஒரு பலவீனம் வரும்போது, கடன் பிரச்சனைகள் வரும்பொழுது, குடும்பத்துல பிரச்சனைகள் வரும்பொழுது, இதெல்லாம் உபத்திரவமான காரியங்கள். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு, இதெல்லாம் உபத்திரவமான காரியங்கள். இந்த மாதிரி உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுகிறோம், அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றோம் அப்படின்ட்டு வேதம் சொல்லி, இது மாதிரி நீங்களும் செய்யணும் அப்படின்ட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை, சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவர் தேடுறாங்க, சந்தோஷமா இருக்கும்போது சர்ச்சுக்கு போறாங்க, சந்தோஷமா இருக்கும்போது ஊழியம் பண்றாங்க, சந்தோஷமா இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே பண்ணிடுறாங்க. ஆனா எப்போ உபத்திரவம் அவங்களுடைய வாழ்க்கையில வருதோ, எப்போ அவங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை வருதோ, உடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களால மூவ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறமேட்டு சார் என்ன இந்த ஆண்டவர் விசுவாசி வந்தேன், இந்த இயேசுவை நம்பி வந்தேன், இவர் இப்படி கை விட்டுட்டாரு அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. பேசாம பின்னாடியே போயிடலாமா, நம்ம மதத்துக்கே போயிடலாமா, நம்ம முன்னாடி இருந்த இடத்துக்கே போயிடலாமான்னு நினைக்கிறவங்களும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்ட்டு. அப்ப நீங்களும் உபத்திரவத்துல மேன்மை பாராட்ட வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுது, ஆண்டவர் சிட்சிக்கிற புத்திரன் அவருக்கு பிடிச்ச புத்திரன். தேவன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. அப்போ உபத்திரவமும் ஒன் டைப் ஆஃப் சிட்சை தான். அப்ப சிட்சை தான் உபத்திரவம், உபத்திரவம் தான் சிட்சை. அப்ப இந்த உபத்திரவத்துல நீங்க ஏன் மேன்மை பாராட்டணும் அப்படின்னா, ஆண்டவர் என்னை நேசிக்கிறதுனாலதான் எனக்கு இந்த உபத்திரவத்தை அனுபவிச்சிருக்கிறாரு, அனுமதிச்சனாலதான் நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அப்ப அதுல மேன்மை பாராட்ட வேண்டியது அவசியம். யோபுக்குடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யோபுடைய வாழ்க்கையில ஒரு சிட்சையை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அந்த சிட்சையை அவர் பெறும்பொழுது அங்க ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. யோபு புத்தகத்தை படிச்ச எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்க பிசாசும் ஆண்டவரும் கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, நான் அவனுக்கு சிட்சையை கொடுக்குறேன்னு சொல்லும்போது, சரி என்ன பண்ணிக்கோ, உயிரை மட்டும் எடுக்காதப்பன்னு ஆண்டவரே தான் அலோவ் பண்றாரு. அப்போ ஒரு சிட்சையை ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஆண்டவரே தான் அலோவ் பண்றாரு, ஆனா ஆண்டவர் பண்றது கிடையாது. அப்ப இதே மாதிரி தான் பிசாசனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யறதுக்காக வர ஆண்டவர் தான் அலோவ் பண்றாரு, ஆனால் ஆண்டவர் செய்யறது கிடையாது. அப்ப இன்னைக்கு பிசாசு செய்யக்கூடிய காரியங்களை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கோங்க, இதுல மேன்மை பாராட்டுங்க. ஏன் அப்படின்னா இது ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான். அப்போ பிசாசு ஜெயிச்சிடக்கூடாது, ஆண்டவர் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் ஜெயிக்கிறார். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.